கம்பீருமே சொல்லியிருக்காரு, ரிஷப் பண்ட் டீம் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் வெயிட் பண்ணட்டும். அவருக்கான நாள் வரும். அன்னைக்கே அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் கம்பீர் சொல்றாரு. அவருக்கான நாள் வருங்கிறது என்ன பெரிய அவர் என்ன ஜோசியம் சொல்றதுங்க? எல்லாருக்குமே அவரோட நாள் வரும். அது ஒண்ணு எதுக்குன்னு தெரியணும்ல. ஆரம்பத்துக்கா முடிவுக்கான்னு தெரியணும்ல. அவர் எதை மீன் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளியே நிறையா தெரியப்படுது. நீங்க சொன்ன மாதிரி. இப்போ பிஜிடி முடிஞ்சோடனே நம்ம பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த இஷ்யூலாம் கூட வெளில வந்துச்சு. இது மாதிரி இவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே தெரிய வருது? அதுதான் அவருடைய அந்த அந்த நீங்க கரெக்டா சொல்றீங்களே, அந்த தலைமை பண்புல அவர் எங்கேயோ குறை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து நம்ம வந்து அவர் கோச்சா பதவி ஏற்கும்போது நம்ம பேசினதெல்லாம், அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டிலேயே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மோஸ்ட் என்ன சொல்லலாம், மிஸ் அண்டர்ஸ்டுட் Person. பிளேயர் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிளேயர் அவர்தான் சொன்னாங்க.